22 பிக்குகள் மிக பெருமளவு போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்தின அதற்கு ஆதரவாக இருந்த பிக்கும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு விதமான முகம் சுளிக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு சமூக இழுக்கான விடயமாக இருக்கு. அவருடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருக்கிற துப்பாக்கியை கொண்டு ஒரு சாதாரண பொதுமகளை ஒரு 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 பொது பிரச்சனையின் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையின் போது நடந்த வாக்குவாதம், அதனால ஏற்பட்ட சச்சரவு இவைகளின் போது வாய மூடுறியா சுடவா நாயி, இதுதான் அவர் உபயோகித்த வார்த்தை. இது அனுர அரசுக்கு எதிரான ஒரு மதவாதத்தை தூண்டி விடுவதற்கான சந்தர்ப்பமாகவும் இதை பலர் பயன்படுத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக எதிர்கட்சிகள், அதுவும் புத்த பிக்குகள், அந்த குறுமடங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள், பீடாதிபதிகளை இல்லை இது பௌத்தர்களுக்கு எதிராக அனுர அரசு இயங்க பார்க்கிறது என்பதாகவும் சர்ச்சைகளை பரப்பி வருகிறார்கள். ஆனால் பாதுகாவலனாக அல்லது மக்களின் பிரதிநிதியாக இருப்பவர் என்பவர் அந்த இடத்தில் இருந்து அகன்று சென்றிருப்பது அழகாக இருந்திருக்கும். அதைவிட அந்த துப்பாக்கியை எடுத்தது என்பது சில வேளைகளில் பல தவறான முடிவுகளுக்கு கூட செல்லப்பட்டிருக்கலாம். அவருக்கு தெரியாமல் தற்செயலாக கூட ஒரு விசையை அழுத்தப்பட்டிருந்தால், அல்லது அந்த கோபம் என்பது மேலும் சென்றிருந்தால் வேறு விதமான விளைவுகளை கூட தந்திருக்கும். இந்த விவகாரத்தில் சிலர் பலிக்கடாவாக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. என்னவென்றால், இதில் ஈடுபட்டவர்கள் சிலருக்கு விடயங்கள் தெரிந்திருக்கும். அவர்களுடைய பயணப்பொதிகளில் உட்பக்கமாக மறைக்கப்பட்டு இந்த பொருட்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன என்று. அது சிலருக்கு அந்த விடயம் தெரியாமலே அவர்கள் இதில் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு அப்பாவித்தனமாக மாற்றப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. எவ்வளவு தைரியம் இருந்தால், இல்லாவிட்டால் எவ்வளவு ஒரு துணிச்சலும் ஒரு எதேச்சாதிகாரமும் இருந்தால், ஒரு சாதாரண ஒரு பொதுமகனை பார்த்து காரணம் என்னவாகவும் இருந்துவிட்டு போகட்டும், எல்லாருக்கும் முன்பதாக ஒரு துப்பாக்கியை குறிவைத்து வாய மூடுறியா சுடவா நாயே என்று கேட்பதற்கு எவ்வளவு நெஞ்சலத்தம் இருக்க வேண்டும். ஆக தமிழர்கள் யாராக இருந்தாலும் யார் வேண்டுமான, இதற்கு முன்னம் இருந்த காலங்களிலும் நாய் போலத்தான் சுட்டார்கள். இப்பொழுது நாங்கள் தெரிவு செய்த எங்களுடைய பிரதிநிதிகளை கேட்கிறார்கள் சுடவா நாயே என்று. ஆக இது அருவருக்கத்தக்க கண்டனத்துக்குரிய ஒரு விடயம். அலைவரிசையிலே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:30 ஆகி இருக்கின்றது. இது சமூக அரசியல் அரங்கில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் சுற்றிலுமே நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், என்னதான் நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழ்ந்தாலும், எங்களுக்கு எப்போதுமே தாய் நிலத்தோடு ஒரு ஒரு பிணைப்பு இருக்கிறது. அதனாலே அங்கே நடக்கிற விடயங்கள் குறித்து எப்பொழுதுமே நாங்கள் அவதானமாக இருப்போம். ஆக இலங்கையிலே நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் முகம் சுளிக்கத்தக்கதாகவும் அதே நேரம் அனைவரினுடைய பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது. ஒன்று, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தாய்லாந்திலே இருந்து பிக்குகளாக வந்த, உண்மையாகவே பிக்குகள் என்று சொல்லுகிற 22 பிக்குகள் மிக பெருமளவு போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்தின அதற்கு ஆதரவாக இருந்த பிக்கும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு விதமான முகம் சுளிக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு சமூக இழுக்கான விடயமாக இருக்கு. இன்னொரு பக்கத்திலையும், அதுவும் தமிழர் தாயக பகுதிகளிலே சாவகச்சேரி மக்கள் வாக்களித்து அதன் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கக்கூடிய MP ராமநாதன் அர்ச்சனா அவர்களினுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் இன்றைக்கு எல்லாரினுடைய பேசுபொருளாகவும் ஆகியிருக்கிறது. அவருடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருக்கிற துப்பாக்கியை கொண்டு ஒரு சாதாரண பொதுமகளை ஒரு பொது பிரச்சனையின் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையின் போது நடந்த வாக்குவாதம், அதனால ஏற்பட்ட சச்சரவு இவைகளின் போது வாய மூடுறியா சுடவா நாயி, இதுதான் அவர் உபயோகித்த வார்த்தைகள். ஆக இப்பொழுதும் அவைகள் எதிரொலித்த வண்ணமே இருக்கிறது. எவ்வளவு தைரியம் இருந்தால், இல்லாவிட்டால் எவ்வளவு ஒரு துணிச்சலும் ஒரு எதேச்சாதிகாரமும் இருந்தால், ஒரு சாதாரண ஒரு பொதுமகனை பார்த்து காரணம் என்னவாகவும் இருந்துவிட்டு போகட்டும், எல்லாருக்கும் முன்பதாக ஒரு துப்பாக்கியை குறிவைத்து
வாய மூடுறியா சுடவா நாயே என்று கேட்பதற்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்க வேண்டும். ஆக தமிழர்கள் யாராக இருந்தாலும், யார் வேண்டுமான இதற்கு முன்னம் இருந்த காலங்களிலும் நாய் போலத்தான் சுட்டார்கள். இப்பொழுது நாங்கள் தெரிவு செய்த எங்களுடைய பிரதிநிதிகளே வந்து கேட்கிறார்கள், சுடவா நாயே என்று. ஆக இது அருவருக்கத்தக்க, கண்டனத்துக்குரிய ஒரு விடயம். இதை குறித்து நாங்கள் பேசப் போகிறோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் வணக்கம் பிரியா, வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் சர்மா. ஆனால் பேசப் போகிற 2 விடயங்களும் மகிழ்ச்சிக்கான விடயங்கள் அல்ல. முதலாவது வந்து இந்த போதைப் பொருள் கடத்தி இருக்கக்கூடிய பிக்குகள். இதை வெவ்வேறு விதமாக ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள். உங்களுடைய பார்வையை பொறுத்து இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதாவது வந்து திட்டமிட்ட வகையில் இந்த போதைப் பொருளை கொண்டு வருவதற்கான முயற்சியாக தற்பொழுதைய அரசாங்கம் அந்த போதைப் பொருள் வர்த்தகர்கள் மீதும் போதைப் பொருள் ஒழிப்பு மீதும் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் காரணமாக அங்கு ஏற்பட்டுள்ள நெருக்குதல் காரணமாக இவ்வாறாக சமூகத்தின் பிரஞ்ஞை உள்ள அல்லது சமய ரீதியில் ஆத்மாத்மமாக மதிக்கத்தக்க பிரதிநிதிகளை வைத்து இவ்வாறான ஒரு போதைப் பொருள் கடத்த முயற்சியை அவர்கள் செய்துள்ளார்கள். இதிலும் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அதாவது புலனாய்வு தகவல்களின்படி அவர்கள் இந்த விடயத்தை அறிந்திருந்தாலும் இந்த பௌத்த பிக்குகள் என்கின்ற நிலையை தாண்டி ஒரு நடவடிக்கை எடுத்தது நிச்சயமாக இலங்கை பாதுகாப்புத்துறையின் செயற்பாடுகளில் மாற்றங்கள் இருக்கின்றது என்பதை காட்டி நிற்கின்றது. அதன் பிரகாரம் பார்க்க போனால் 22 பிக்குகள் என்கின்ற பொழுது இவர்கள் இந்த அதாவது வந்து போதனா சாலைகள் அல்லது பௌத்த விகாரை கல்வி அகங்களில் கல்வி கற்கின்ற இளம் வயதுடையவர்களாக பலரும் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் 3 மத அதாவது அஸ்கிரிய மல்வத்த அமரபுர ராவண்ண என்கின்ற 4 இந்த பௌத்த பீடங்களையும் சேர்ந்தவர்களாகவும் இந்த மகாநாயக்க நாயகர் தேரர்கள் இப்பொழுது அனைவருமே கூட்டாக இது விசாரிக்கப்பட வேண்டும், அதாவது நீதியான விசாரணை இடம்பெற வேண்டும் என்கின்ற நிலையில் ஒரு அறிவித்தலை விடுகின்ற அளவிற்கு நிலைமை மோசமாகி போயுள்ளது. அதாவது எவ்வாறு கூறலாம் என்றால், பௌத்தத்தின் அடையாளமே சாந்தியும் சமாதானமுமாக இருக்கின்ற நிலையில் பௌத்தத்திற்கு விரும்பாத போதை, கொலை, களவு, போதை போன்றவை எல்லாம் பௌத்தத்தால் அறவே ஒழிக்கப்படுகின்ற பொருட்களாக இருந்தாலும் அவையே அவர்களால் சாதாரணமாக நடைமுறைப்படுத்தப்படுவதான ஒரு செய்தியை இது மறைமுகமாக தாங்கி நிற்கின்றது. இந்த விவகாரத்தில் சிலர் பலிக்கடாவாக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. என்னவென்றால், இதில் ஈடுபட்டவர்கள் சிலருக்கு விடயங்கள் தெரிந்திருக்கும். அவர்களுடைய பயணப்பொதிகளில் உட்பக்கமாக மறைக்கப்பட்டு இந்த பொருட்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன என்று. அது சிலருக்கு அந்த விடயம் தெரியாமலே அவர்கள் இதில் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு அப்பாவித்தனமாக மாற்றப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தியலும் இருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகள் என்பன பல அப்பாவிகளுக்கும் இடம்பெறுகின்ற ஒன்று. இருந்த பொழுதிலும் இதனை திட்டமிட்டு செயற்படுத்தியதும் ஒரு பிக்கு. அவர் இலங்கையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல பேங்காக்கில் இருக்கின்ற இலங்கையர் ஒருவரும் தேடப்பட்டு வருகின்றார். இவர்களிடையே இந்த 22 பிக்குகளும் சிக்கி இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இங்கே விடயம் எவ்வாறு இடம்பெற்றது என்றால், 22 பேருக்கும் 4 நாள் விடுமுறை தாய்லாந்தில் வழங்கப்பட்டிருந்தது. 4 நாள் விடுமுறையில் இவர்கள் சென்றிருந்த பொழுதும் இவர்கள் அங்கே சென்று அங்கே அணிந்த உடைகளோ அல்லது அவர்கள் அங்கே எடுத்த புகைப்படங்களோ பிக்கி உடைகளுடன் எடுக்கவும் இல்லை. அதாவது வந்து சாதாரண பொதுமக்கள் போன்றது ஒரு தோற்றத்தை தொடர்ந்தான் அவர்கள் அங்கே நடமாட்டி இருக்கின்றார்கள் என்பனவெல்லாம் சந்தேகங்களை வலுப்படுத்தி இவர்களை கைது செய்ய வைத்திருக்கின்றது. ஆனால் இது ஒரு மிகவும் அந்த பின்னணியை உடைய ஒரு நடவடிக்கை. இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னர் இடம்பெற்றிருக்கலாம் என்கின்ற ஐயம் என்றால், முன்னரும் இவ்வாறாக இந்த அதாவது வந்து வேறு ஒருவர் ஒரு செல்வந்தர் அல்லது ஸ்பான்சர் செய்கின்ற என்கின்ற பேரில் விமான சீட்டுகளை பெற்று இவ்வாறு கொடுக்கும் பொழுது அவர்கள் சென்று வருவது என்பது நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த முறை இது சிக்கி இருக்கின்றது. இது போன்று 40 பேருடன் இவ்வாறான ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்கான திட்டம் ஒன்று
எதிர்வரும் வாரங்களில் இருந்தது கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவர்கள் நீதிமன்றத்தின் விசாரணையில் இருக்கின்றார்கள். தற்பொழுது சிறையில் இருக்கின்றார்கள். அங்கே கொழும்பில் இவர்கள் இயக்கியவர் கூட தனது விகாரையை விட்டு ஓடி ஒளிந்திருந்தாலும் அவர் கூட கைது செய்யப்பட்ட அவருக்கு கூட 7 நாள் உள்ளே வைத்து விசாரிப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த அரசாங்கம், அதாவது பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் இவ்வாறு செயற்படுவது என்பது சற்றே துணிவானது ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக. அதே நேரம் இது அனுர அரசுக்கு எதிரான ஒரு மதவாதத்தை தூண்டி விடுவதற்கான சந்தர்ப்பமாகவும் இதை பலர் பயன்படுத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் அதுவும் புத்த பிக்குகளை அந்த குறுமடங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் பீடாதிபதிகளை இல்லை இது பௌத்தர்களுக்கு எதிராக அனுர அரசு இயங்க பார்க்கிறது என்பதாகவும் சர்ச்சைகளை பரப்பி வருகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் கசிந்திருக்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் எவ்வளவு தூரம் அவர்கள் தங்களுடைய பௌத்த ஆதீனத்துக்கும் அந்த ஒழுக்கத்துக்கும் பிக்குகளாக உண்மையிலுமே அவர்கள் இருந்தார்களா இல்லையா என்பதற்கு அந்த கசிந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கிறது. ஆரம்பத்திலே ஒரு சிலர் ஆமாம் ஒருவேளை இந்த அனுர அரசு புத்த பௌத்த மதத்திற்கு எதிரானது என்கிற கருத்தோடு ஒருமைப்பட்டாலுமே கூட வெளியாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அந்த கருத்துக்கான ஆதரவை குறைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இது இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ராமநாதன் அர்ச்சுனா எம்பியினுடைய மோசமான செயல், அவரை சமூக வலைத்தளங்களில் எல்லாம் சில இடங்களிலே நான் பார்த்திருந்தேன். சில பேர் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து அரசியல் அசிங்கம் என்று சொல்லி அதை வெளித்திருக்கிறார்கள். காரணம் மிக மிக ஏற்புடையதான ஒரு செயலை கிடையாது. இதற்கு முன்னமும் அவர் குறித்து கருத்துக்களை பகிர்ந்த பெண்களை அவதூறாக சித்தரிப்பது, கொச்சையான வார்த்தைகளை உபயோகிப்பது, இந்த மாதிரி எல்லா விதமான கீழான செயல்களையும் அவர் செய்திருந்தார். முதலாக இந்த விடயம் தொடர்பாக இந்த சர்ச்சை நடக்கிற பொழுது அந்த பெண்ணை தான் ஒரு வயது குழந்தையோடு கைது செய்து விளக்கமறியலில் வைத்திருந்தார்கள். இப்பொழுதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு 29ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது தனிப்பட்ட விவகாரம். அவருடைய காணி சம்பந்தமான வழக்கு என்பது மல்லாகம் நீதிமன்றத்தில் பெரிய விழான் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற அந்த அவருடைய காணி சம்பந்தமான வழக்கு என்பது மல்லாகம் நீதிமன்றத்தில் இருந்து அவருக்கு அங்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்து அல்லது துப்புரவு பணிகளுக்கான நிலைமை என்பதை சாதகமாக அல்லது சென்று செய்வதற்கான முயற்சியின் பொழுது அந்த பெண் ஒரு கல்லெடுத்து இவரை தாக்கியதோ அல்லது இவரை நோக்கி எறிந்தது என்பது அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டு அவர் ஒரு குழந்தையின் தாயாக இருக்கின்றபடியால் குழந்தையும் அவருடன் விளக்கமறியல் வைப்பதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டு தற்பொழுது இவர் இந்த துப்பாக்கியை கொண்டு மிரட்டியது தொடர்பான கைதில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், அந்த பாதுகாப்புக்காகவென துப்பாக்கியை பெறுகின்ற பொழுதே அவர் ஒரு மனிதனின் கையில் கத்தியோ துப்பாக்கியோ இருக்கின்ற பொழுது அவர்களுடைய முடிவுகள் என்பன மற்றவர்களை விட மேலதிகமானதாக அல்லது தங்களுக்கு அதிகமான வலு இருப்பதாக அல்லது கூறலாம் என்றால் முரணான நடவடிக்கைகளை, அதாவது ஒரு செகண்ட் கோபம், ஒரு வினாடி கோபமே சில முரணான நடவடிக்கைகளை எடுக்க தூண்டுகின்ற நடவடிக்கைகளை செய்யும். எனவே இவர் இந்த இடத்தில் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை மறந்து மற்றும் ஒரு சமுதாயத்தின் வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர் என்பதை மறந்து வார்த்தை பிரயோகங்கள் செய்ததும் மற்றும் துப்பாக்கியை எடுத்தது பாதுகாப்புக்காகத்தான் என்றும் தான் அதற்கு முதலே போலீசுக்கு தொலைபேசியில் அழைத்து இப்படி தன்னை கல்லால் தாக்குகின்றார்கள், எனவேதான் துப்பாக்கியை எடுக்கின்றேன் என்று சொன்னதாகவும் கூட ஒரு காணொலி வெளிவந்திருந்தது. என்னவாக இருந்தாலும் ஒரு பாதுகாவலனாக அல்லது மக்களின் பிரதிநிதியாக இருப்பவர் என்பவர் அந்த இடத்தில் இருந்து அகன்று சென்றிருப்பது அழகாக இருந்திருக்கும். அதைவிட அந்த துப்பாக்கியை எடுத்தது என்பது சில வேளைகளில் பல தவறான முடிவுகளுக்கு கூட செல்லப்பட்டிருக்கலாம். அவருக்கு தெரியாமல் தற்செயலாக கூட ஒரு விசை அழுத்தப்பட்டிருந்தால் அல்லது அந்த கோபம் என்பது மேலும் சென்றிருந்தால் வேறு விதமான விளைவுகளை கூட தந்திருக்கும். எனவே அவர்
மன்னிக்கப்பட வேண்டியது நிச்சயமாக. அத்துடன் அவருடைய பாராளுமன்ற இந்த சிறப்புரிமை என்கின்ற பல விடயங்களில் அவருடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டிய தேவையை அவரே ஏற்படுத்துகின்றார். அவர் அதாவது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்கிறார், அதாவது நடைமுறைகளுக்குள் அல்லது விதிமுறைகளுக்குள் உட்படாத ஒரு நபராக தன்னை காட்ட முயல்வதுதான் இதற்குரிய காரணம். ஆனால் அதற்குரிய ஆதரவான ஒரு குழு கூட அதை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நிச்சயமாக இது நீதிமன்றம் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கும், நீதிமன்றம் இதன் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கும். ஆனால் அவ்வாறான ஒரு கல்லறிதல் சம்பவம் கூட இடம்பெற்றிருந்தால் கூட இவ்வாறான ஒரு நிலைக்கு சென்றிருப்பது என்பது உச்சகட்டமான ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும். என்றால் அவர் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி, மக்களின் பிரதிநிதி. மற்றது ஒரு பெண் அங்கே இடையூறாக இருந்திருந்தால் கூட அதிலிருந்து விலத்தி செல்வதுதான் அவருக்கு அழகாக இருந்திருக்கும். அவற்றை தவற விட்டு விட்டார். எனவே அவருடைய நிதானத்தை, அவருடைய கோபம் அங்கே குலைக்க செய்திருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் அதற்குரிய தண்டனையை அவர் நீதிமன்றம் உண்மை பொய்களை விசாரித்து வழங்கும். ஏனென்று சொன்னால் உண்மையில் அந்த இப்பொழுது உள்ள நிலைமைகளில் நாங்கள் இந்த உண்மையான தரவுகள் எது என்பதை எவ்வாறு கூற முடியாவிட்டாலும் ஒரு தனி மனிதனாக, சாதாரண ஒரு பிரஜையாக கூட இந்த விவகாரத்தில் இவ்வாறு செயற்படக்கூடாது என்கின்ற நிலையில் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாக இருந்து கொண்டு தமிழ் மக்களின் குரலாக தான் இருப்பதாக கூறிக்கொண்டு இவ்வாறு செய்வது என்பது மிகவும் மிலேச்சத்தனமானது. அதனைத்தான் அதற்குரிய விடையாக கூற முடியும். நிச்சயமாக இது தொடர்ச்சியாக அவருடைய இந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கலாம். சமூக வலைத்தளங்களில் தனக்கான ஒரு அட்டென்ஷனை எப்போதுமே தன்னை பற்றி பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்பது போன்றான ஒன்றை உருவாக்கி கொண்டே இருப்பார். அதற்கான ஒரு காரணத்தை அவரே கொடுத்து கொண்டிருப்பார். ஆக இதுவாகவும் இருக்கலாம். இல்லாவிட்டால் இது மக்களுக்கு ஒரு நல்ல பாடம். தங்களை ஆளுவதற்கான அதிகாரத்தை பிழையான கைகளில் கொடுக்கிற பொழுது அந்த அதிகாரம் எப்படி தங்களை நோக்கியே துப்பாக்கியை திருப்பும் என்பதற்கு இந்த காணொளி நல்ல ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆனாலுமே தமிழ் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கக்கூடிய அந்த அந்த மனச்சோர்வு இருக்கிறது இல்லையா, அது நிச்சயமாக இது இன்றைக்கு இந்த ஒரு விடயம் மாத்திரமல்ல, இதற்கு முன்னமும் நிறைய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆக அரசாங்க தரப்பில் இருந்தும் அவர் அந்த துப்பாக்கி தன்னுடைய கையில கிடைத்த உடனேயே அதனுடைய புகைப்படங்களை எல்லாம் வெளியரங்கமாக பகிர்ந்திருந்தார், மற்றவர்களை மிரட்டுகிற அச்சுறுத்துகிற பாணியிலே. ஆக இவைகளை கண்டும் காணாதது போல ஒருவரை இப்படி உளவு விட்டிருப்பது என்பது இதனுடைய பின்னணியில இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல்கள் தான் என்ன என்பது தெரியவில்லை. ஆனாலுமே இது வன்மையான கண்டனத்திற்குரியது. இல்லை, இதில் அரசினுடைய பங்கு எவ்வாறு இருக்கின்றது என்றால், போலீஸ் பாதுகாப்பை கொடுத்திருந்தால் அவருக்கு தனிப்பட்ட துப்பாக்கியை கொடுக்க வேண்டிய தேவை போலீஸ் பாதுகாப்பு கேட்கப்பட்ட பொழுது அது மறக்கப்பட்டு பொழுதுதான் அந்த சட்ட ரீதியான ஓட்டைகளை பாவித்து அல்லது சட்ட ரீதியான அணுகுமுறைகளில் உள்ள தயவுகளை பாவித்து அவர் அந்த துப்பாக்கியை பெற்றிருக்கின்றார். தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலில் இருக்கின்றது என்று. எனினும் அந்த எவ்வாறானவர்களின் கைகளில் துப்பாக்கி இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் இவரது கைகளில் துப்பாக்கி இருந்தால் ஆபத்து என்பது நிச்சயமாக கண்டறியப்பட்டு விட்டது. எனவே அது நிச்சயமாக பறிக்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் வேறு ஏதன் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதெல்லாம் நீதிமன்றங்களின் விசாரணையின் பொழுதுதான் தெரியும். நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனாலும் நாங்கள் இந்த உரையாடலின் மூலம் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த செயலுக்கான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.